ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய கோடீஸ்வர நடிகர்களுங்க. அதுவும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் அப்படின்ற மாதிரி இந்த சினிமாவில் தான் நடித்து நான் சம்பாரிச்சு கோட்டை கட்டணும் அப்படின்ற அவசியமே இல்லையா. சும்மா நான் படம் நடிச்சிட்டு இருக்கேன், என்கிட்ட ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது, டைம் பாஸுக்கு நடிக்கிறேன் நான். அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நம்ம ஏகப்பட்ட நடிகர்களை விரல விட்டு எண்ணிடலாம். ஆனால் இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அத்தனை பேரை பற்றி எதுக்கு சொல்லணும், இதுலேயே சிறந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, பயங்கரமான கோடீஸ்வரலாம் இருக்கிறாங்க. அவங்கலாம் தமிழ் சினிமாவில் வந்தது செம்மையா என்ஜாய் பண்றதுக்கு தான் தெரியுமா அப்படின்ற லிஸ்ட்ல நான் ஒரு சில பேர் எடுத்துருக்கிறேன். தமிழ் சினிமாவில் வந்தது என்ஜாய் பண்றதுக்கு தான். புரிஞ்சு போச்சா கான்செப்ட் நண்பர்களே? இப்போ வாங்க வீடியோல போவோம். யாரெல்லாம் என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க ஏகப்பட்ட கோடிகளை வச்சுக்கிட்டு அப்படின்றத பத்தி பேசுவோமா. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது சர்ச்சையாவே ஆரம்பிச்சிருவான், அருள்நிதி அவர்கள் தான். அருள்நிதி அவர்களை பத்தி சொல்லணும்னா இப்போ அவருக்கு 37 வயசு ஆகுதுங்க. கலைஞர் அவர்களோட பேரன், நல்லா தெரியும். இவரோட அப்பா தான் எம்.கே. தமிழரசன், கலைஞர் அவர்களோட மகன். ஸோ இவங்களோட குடும்பம் என்னதான் ஒரு பெரிய அரசியல் பின்னணி கொண்ட ஒரு குடும்பமாக இருந்தாலுமே கூட இவங்கெல்லாம் பெருசா பந்தா காமிச்சிக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது எனக்கு சத்தியமா தெரியாதுப்பா, சத்தியமா எனக்கு தெரியாது. சரி, இருந்தாலும் நம்ம அருள்நிதி அவர்களை பத்தி பேசுவோம். சென்ட் மைக்கேல்ஸ் அப்படின்ற ஸ்கூல்ல படிச்சதுக்கு அப்புறமா லயோலா காலேஜில் போய் விஸ்காம்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்மள சினிமா உள்ள வருவோமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாகலாம் எனக்கு தெரியாது. ஆனா உள்ள வந்தாரு வம்சம் அப்படின்ற ஒரு படத்தின் மூலியமாக. இந்த படத்தை இயக்கியவர் பாண்டிராஜ் அவர்கள் தான். ஸோ இந்த படத்துக்குள்ள நம்ம அருள்நிதி அவர்களும் நல்லா நடிச்சிருப்பாரு. என்னதான் என்கிட்ட ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்தாலும் வந்தோடனே ஹீரோயிஸை காமிக்கிற பாரு அப்படின்ற தப்பெல்லாம் பண்ணாம ப்ராப்பரா பிளான் பண்ணி ஒரு நல்ல கதைக்களத்தோட உள்ள ஒரு நல்ல நடிகர். அதனாலதான் இன்னி வரைக்கும் தமிழ் சினிமால சஸ்டைன் ஆயிருக்கிறாரு. ஏன்னா தமிழ் சினிமா மட்டும்தான் இந்திய சினிமாவிலேயே நீங்க எவ்வளவு பெரிய பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி, இல்ல நீங்க சூப்பர் ஸ்டாரோட மகனாவோ இருந்தா கூட நீங்க நல்லா ஒழுக்கமா நடிச்சா மட்டும்தான் இங்க ரசிகர்கள் ரசிப்பான். இல்லன்னு வைங்களேன், கசைக்கு தூக்கி போட்டு போயிடுவானுங்க. அந்த வகையில இந்தியாவிலேயே தமிழ் ரசிகர்களுக்கு மட்டும்தான் நிறைய அறிவு இருக்குன்னு சொல்லுவேன். அதனாலதான் இன்னைக்கு எப்பேற்பட்ட நெப்போட்டிசம் நடிகர்களாக இருந்தாலும் சரி, வாரிசு நடிகர்களாக இருந்தாலும் சரி, திறமை இருந்தா மட்டும்தான் தமிழ் சினிமால நிக்க முடியும். அதனால அருள்நிதி அவர்கள் என்ஜாய் பண்ண வந்தாரா அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இங்க அவரோட பேரை நிலைநாட்டி விட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா வம்சம் படத்துல இருந்து டிமாண்டி காலனி 2 படம் வரைக்கும் அவரோட தந்தை தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. எல்லா படத்தையும் இருந்தாலுமே ஒரு படத்திலையும் ஒரு வெரைட்டி காமிச்சு, என்னதான் நான் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூனாக இருந்தாலும் ரசிகர்கள் நான் ஏமாத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு படங்கள் நடித்து கொண்டிருக்கிறார். எல்லா படமும் டிஃபரெண்டா இருக்கும். உண்மைதானே, ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டா இருந்தா கமெண்ட்ல போடுங்க. இதனாலதான் தமிழ் சினிமாவின் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு செல்ல பிள்ளையாக நம்ம அருள்நிதி அவர்கள் விளங்கி வருகிறார். காரணம் என்னன்னா, எல்லா படமும் மினிமம் கேரண்டி வாங்கினா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் தியேட்டர்ல பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னையா ரொம்ப ஜால் அடிக்கிற அந்த கேங்கா நீ அப்படின்ற மாதிரி என்ன கூத்தலாம் விடாதீங்க. எங்க பாருங்க, நான் ஒரு சினிமா ரசிகன். இவர் நடிகிற படங்கள் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்றதால தான் பாக்குறேன். உண்மையா சொல்றேன், அவ்வளவுதானே. இருந்தாலும் அவரோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் என் வாயார சொல்ல விரும்பல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அரசல் புரசலா தெரிஞ்சிருக்கும். இதுதான் சொத்து மதிப்பு. இப்ப அடுத்ததா இவங்க குடும்பத்துல இருந்து இன்னொரு நடிகரை பத்தி நான் சொல்ல போறேன். அதுல ஓரளவுக்கு நான் சொத்து மதிப்பை கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவரே பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு இவரோட சொத்தை டிக்ளேர் பண்ணும்போது ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த நம்பர்ஸ் வச்சு பார்ப்போம். இவரும் பாத்தீங்கன்னா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான். யாருன்றது சொல்லிடுறாங்க. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்கள் யாரோட பையன்? கரண்ட் சிஎம் ஸ்டாலின் அவர்களோட மகன். 47 வயசு ஆகுது. அதாவது ஆரம்பத்தில் எப்படியெல்லாம் இவர் ஆரம்பிச்சார் அப்படின்றதுக்கு பதிலாக இப்போ அவர் என்னவா இருக்காரு, டெப்டி சிஎம்மா இருக்கிறாரு. ஆரம்பத்தில் டான் பாஸ்கோ ஸ்கூல்ல படிச்சதுக்கு அப்புறமா லயோலா காலேஜில் முடிச்சதுக்கு அப்புறமா சினிமாவில் ஏதாவது பண்ணணும், சாதியணும்பா, நம்மளும் எவ்வளவு நாள் தான் இந்த அரசியல் போர்வையிலே சுத்துறது அப்படின்னு சொல்லி சினிமாவுக்குள்ள ஒரு முதல்ல தயாரித்த படம் தான் ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்தின் மூலமாக குருவி அப்படின்ற ஒரு படம். இந்த குருவி படத்தின் தோல்வியை அடுத்து ஆதவன், மன்மதன் நம்பு, 7ஆம் அறிவு போன்ற படங்களை இவர் தயாரிச்சாரு. இதுக்கப்புறம் ஒரு சில படங்களை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணாரு. இதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, இவங்களெல்லாம் வச்சு நான் தயாரிச்சு ஃபிளாப் கொடுக்கறதுக்கு நானே நடிச்சு ஃபிளாப் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கல போல இருக்குது. ஃபர்ஸ்ட் படமே இட்டு கொடுத்தாரு. ஓகே அப்படின்ற படம் தான். இதுக்கப்புறம் நடிச்சது எல்லாம் வரலாறு, எல்லா படமும் வரலாறு. ஏதாவது ஞாபகம் அவர் நடிச்ச படம் ஒண்ணுமே இல்லைல்ல. அந்த அளவுக்கு அவரோட சினிமா கரியர் அந்தரத்துல தூங்குச்சு. இவர் சினிமாக்குள்ள வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அதெல்லாம் எந்த மீடியாவும் பேசியிருக்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல போடுங்க. செப்பரேட்டா உங்களுக்கு, அதுவும் நம்ம மெம்பர்ஸுக்குன்னு அந்த காரணத்தை நான் சீக்கிரமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. சரி, ஓகே. இந்த மாதிரி படத்தெல்லாம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணாரு, அரசியல் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் முதல்ல 1900 என்னங்க இவரோட தாத்தா பீரியடுக்கு போறேன், 2019 வருஷம் தான் முதல்ல டிஎம்கேக்கு ஐடி விங் செக்ரட்டரியா மாறினாரு. அதுக்கப்புறம் 2021 எம்எல்ஏ ஆனாரு. 2022 கேபினெட் மினிஸ்டர் ஆனாரு. இன்னைக்கு என்ன ஆனாரு அப்படின்றது வரலாறு, நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க என்னன்ட்டு.
சரி, இருந்தாலுமே இவரும் பான் வித் கோல்டன் ஸ்பூனு இல்ல பிளாட்டினம் ஸ்பூனு இல்ல டைமண்ட் ஸ்பூனு சொல்லுங்க, ஆனா இவரோட சொத்து மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவரோட ரெட் ஜெயின் மேட்டருக்கு வரேன். ஏன்னா ஒரு பெரிய ஆளு ஒரு யூடியூப்லயே வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில அரசியல் விமர்சனங்களை பண்ணக்கூடிய மாரிதாஸ் அப்படின்றவர் இந்த ரெட் ஜெயின் நிறுவனத்தோட நெட்வொர்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2010 கோடி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவர் சொல்றதை வச்சு நானும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் கமிஷன்ல நம்ம உதயநிதி அவர்கள் அவரோட சொத்து மதிப்பை டிக்ளேர் பண்ணாரு. அதுல அவர் எவ்வளவு சொத்து மதிப்பு நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்னா, என்கிட்ட வெறும் 33 கோடி தாங்க இருக்குது. அது வந்து 2019 இருந்து 2020 வரைக்கும் என் சொத்து மதிப்பு அதுதான். வருஷத்துக்கு நான் ஒரு 4.5 லட்சம் தாங்க சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுல வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அசையும் சொத்து ஒரு 21 கோடி, அசையா சொத்து கொஞ்சம் மிச்சம் மீதி. இந்த 33ல நீங்களே கழிச்சு வாங்கலாம் எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம 22 கிரிமினல் கேஸ் வருதுதான். அது என்ன கிரிமினல் கேஸ்ன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்களேன். மூன்றாவதா சொல்ல போறது நடிகர் ஜீவன் அவர்கள் 49 வயசு ஆச்சு, எங்க அந்த ஆள் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு தேடக்கூடிய அளவுக்கு ஆள் காண போயிட்டாரு. பட் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை கலக்கினார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். காரணம் என்னன்னா, நான் இவ்வளவுதான் நடிப்பேன், தெலுங்கு எப்படி மகேஷ் பாபு அதே மாதிரி ஒரே எக்ஸ்பிரஷனை வச்சு எல்லா படத்தையும் நடிச்சு தமிழ் சினிமாவில் இருக்கிற ரசிகர்களை குழம்பி விட்டு இவன் படத்தை போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நம்ம ரசிகர்களை தம்பித்து போய் அவரோட படங்களை பார்த்தாங்க. அதுல நிறைய படங்கள் வந்து ஹிட் ஆச்சு. இருந்தாலும் இவரோட ஆரம்ப காலம் எப்படி இருந்தது, இவர் வந்து சென்ட் பீட்ஸ் அப்படின்ற ஸ்கூல்ல படிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போதே நடிகர் சூர்யா அவர்களோட கிளாஸ்மேட்டா. இதுக்கப்புறம் நம்ம ஆக்டிங் கத்துக்கிட்டு இந்த லட்சணமா அப்படின்னு கேட்காதீங்க, கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி லண்டனுக்கு போயிருக்காரு. அங்க போய் 2.5 வருஷம் ட்ரைனிங் எடுத்துருக்காரு. ஹாலிவுட்ல கத்துக்கிட்டு இந்த நிலைமையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நடிக்கிறாரு, நீ என் தமிழ்கார ரேஞ்சுக்கு யோசிச்சு பாக்குற இப்படிதானே கேட்கணும். அதுக்கப்புறம் அவர் முதல்ல வந்து நடிச்ச படம் யூனிவர்சிட்டி அப்படின்ற படம் தான். அந்த படம் அட்டர் ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறமா சரி ஓகே நம்ம வில்லன் பாதையில போம் அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்களோட ரெக்கமெண்டேஷன்ல காக்கா அப்படின்ற ஒரு படத்துல வந்து இவர் வில்லனாக நடித்தார். அதுக்கப்புறம் மனுஷன் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாரு. நிறைய படங்கள் வித்தியாசமான கதைகளும் கொண்ட படங்களில் இவர் எப்படி நடிப்பாரோ அப்படிதான் நடிச்சிருந்தார் கடைசி வரைக்கும். அதனால தான் மனுஷன் காண போயிட்டாரு. இருந்தாலும் மிகப்பெரிய பிசினஸ் ஃபேமிலில இருந்து வந்தவருக்கு அவரு. இவரோட அப்பா சாதாரண ஆளே கிடையாது. யாரு, ராஜ் பகதூரா அப்படிலாம் இல்லைங்க, சாதாரணமான ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நயன்தாராவையும் விக்கியும் ஒருத்தன் சொன்னானே நார்மல் பீப்புளே கிடையாதுன்னு, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா யாருன்னு தெரியல. ஆனா இவரும் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனோட பையன். அதனால சினிமாவில தான் வந்து சம்பாரிச்சு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லாதனால தான் சினிமாவும் மதிக்கிறதே கிடையாது மனுஷன். நாங்க தான் சொல்ல போறது நடிகர் பிரசாந்த் அவர்கள். இவர் வந்து பான் வித் பிளாட்டினம் ஸ்பூன் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ஏன்னா இவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி தெரியல. இவர் மூஞ்ச பார்த்தா கஷ்டத்தை அனுபவிச்சு சினிமாவில் அடிபட்டு உதப்பட்டு வந்த மாதிரியாக இருக்கிறாரு. பலன்னு டைல்ஸ் போட்ட தர மாதிரி இருக்கிறாருல மனுஷன். ஏன்னா மொத்த கஷ்டத்தையும் அவங்க தந்தை வாங்கினாரு. ஏன்னா இவரோட தந்தை தியாகராஜன் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தாலுமே கூட படிப்படியா உழைச்சி கஷ்டப்பட்டு பிசினஸ் எல்லாம் பண்ணி முன்னேறினவர். அப்படி எப்படி முன்னேறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து இவர் வந்து தெலுங்குல பெல்லட்டி ஸ்ரீனிவாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய டைரக்டரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினாரு. இது கஷ்டமாயா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அப்படின்னா லவ் பண்றது எவ்வளவு கஷ்டம், உஷார் பண்ணி பாருங்களேன் ஒரு பொண்ணை. அப்புறம் தெரியும், அதுவும் பணக்கார பொண்ணு, இயக்குனரோட பொண்ணு. ஒன்றும் இல்லை, நம்ம உஷார் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது நம்ம உஷார் பண்ண ட்ரை பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படிலாம் போய் நான் ஃபேமிலி மேட்டர்லாம் போகிறோம்ல. இதையும் தாண்டி ஒரு பல பிசினஸ்கள் செய்தார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் ஆடியோ கேசட் கம்பெனியில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அங்கே உள்ளூரில் இருக்கிற அந்த ஜெர்மனில் இருக்கிற நிறைய மியூசிக் எடுத்துட்டு வந்து இங்கே இளையராஜா கிட்ட கொடுப்பாராம், மெட்டு போடுங்க. அதை வாங்கி மெட்டு போட்டு இளையராஜா அவர்கள் மாஸ்ட்ரோ அப்படின்ற ஒரு பேர் வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனால் நடந்தாலும் நடந்திருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிற அளவுக்கு இன்னொரு மேட்டர் நடந்தது. என்னன்னா பாரதி ராஜா, இளையராஜா மற்றும் தியாகராஜா 3 பேரும் சேர்ந்து ராஜா மியூசிக் கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி அந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சாங்க. அது ஒரு காலப்போக்கில் அது காணா போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய தமிழ் சினிமாவில் புரட்சியை உண்டு பண்ணவர் தான் நடிகர் மற்றும் இயக்குனரான தியாகராஜன் அவர்கள். இந்த மாதிரி நிறைய பிசினஸ் பண்ணவர். அதுக்கப்புறம் பிரசாந்த் அவர்களை சினிமாவில் இறக்கணுன்ற ஆசை இல்லை. ஏன்னா சினிமா பத்தி அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா, புட்டு வைக்கலாம். இவர் வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி, ஒரு லைப்ரரி மாதிரி அப்படின்ற மாதிரி இவர் வந்து பிரசாந்த் சினிமாவில் இறக்கக்கூடாது, நம்ம பையனை ஒரு டாக்டர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலம்ப கிளாஸுக்கு அனுப்பிச்சிக்கிறாரு. டாக்டர் ஆக்கணும்னா எதுக்கு சிலம்ப கிளாஸ் அப்படின்னு கேட்டால் அவரை தான் நம்ம போய் கேட்கணும். அதனால அவர் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சிலம்ப கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஏதோ ஒரு இயக்குனர் வந்து பிரசாந்த் அவர்களை பார்த்து நடிக்க வச்சு அந்த பையனை தான் நான் ஹீரோ நடிக்க வைப்பேன், புடுறா அந்த பையனை நல்ல வெள்ளையிலேருந்துக்கிறான் பேர், அவன் பின்னாடி பின்தொடர்ந்து அவன் வீட்டை போய் கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லி பிரசாந்த் வீட்டுக்கு பின்னாடியே போயிருக்காங்க. சரி, பிரசாந்த் பின்னாடியே போயிருக்காங்க. அவரும் வீட்டுக்குள்ள போயிருக்காரு. யார் வீட்டுக்குள்ள போனார்னு பார்த்தா தியாகராஜன் வீட்டுக்குள்ள போயிருக்காரு. என்னடா இந்த பையன் தியாகராஜன் வீட்டுக்குள்ள போறான், அவர் தான் தியாகராஜன் கல்யாணம் ஆகாத கன்னி பையனாச்சே, அவங்க வீட்டுக்குள்ள போய் இந்த பையன் என்ன பண்ணுறான் நெட்டி பார்த்தா தான் தெரியுதான் தியாகராஜனுக்கு கல்யாணம் இவ்வளவு பெரிய பையங்கிறான்ப்பா. அடங்கொய்யால இதை சொல்லி தான் இவ்வளவு நாள் யூத் மாதிரி நீ வேஷம் போட்டு சுத்தி நிந்தியா, இருவும் பையனை நான் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு கேட்டு அவரோட பையனை வந்து தமிழ் சினிமாவில் நடிக்க வச்சாங்க. நம்ம பிரசாந்த் அவர்களும் மிகப்பெரிய ஒரு நடிகராக வளம் வந்தாரு. இதுக்கப்புறம் நம்ம தியாகராஜன் அவர்கள் ஸ்டைலிஷாகவும் புத்திசாலித்தனமாகவும் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, என்னைக்கு பிரசாந்த் அவர்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் நடிகரானாரோ அன்னைக்கே ஒரு நடிகரை கை விட்டுட்டாரு. ஏன்னா ஓகே நம்ம பையன் ஆரம்பிச்சிட்டால, நம்மளும் கூட சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு சின்ன புள்ளத்தனமா நடிகிறதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்ற ஒரு மெச்சூர்டான திங்கிங் அன்னைக்கே நம்ம தியாகராஜன் அவர்களுக்கு இருந்திருக்குது. இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 1991 வருஷம் இவர் நடிப்பு நிறுத்தினவர். 2004 வருஷம் தான் பிரசாந்த் அவர்கள் நடித்த ஜெய் அப்படின்ற ஒரு படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தில் இவர் ஜோடி சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் திரும்பியும் சினிமாவில் வந்து டைரக்ஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் நல்ல சம்பாரிச்ச காசுல பிரசாந்த் அவர்களுக்காகவே கோல்டு டவர்ஸ், பிரசாந்த் கோல்டு டவர் அப்படின்னு
டி நகர்ல கிட்டத்தட்ட ஒரு 15 அடுக்கு மாடி ஒரு பெரிய பில்டிங் கட்டி கொடுத்துருக்காரு. அதுல இருந்து வர்ற ரெண்ட் போதுமே. ஸோ இந்த அளவுக்கு பிரசாந்த் அவர்கள் கஷ்டமே படல. பார்ன் வித் பிளாட்டினம் ஸ்பூன் தான். இருந்தாலும் கொஞ்சம் டெடிகேஷனா சினிமால கடைசி வரைக்கும் இருந்தாரு. வெயிட் விஷயத்துல மட்டும் இல்ல. இப்போ இந்த லிஸ்ட்ல ஐந்தாவதா சொல்ல போறது வேற யாரும் இல்ல, லெஜண்ட் சரவணா அவர்கள். இவர் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன்லாம் கிடையாதுங்க, பார்ன் வித் கோல்டன் கரண்டி அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். மிகப்பெரிய கரண்டி அப்படின்ற மாதிரி, ஜல்லி கரண்டி, தோசை கரண்டி, எது வேணாலும் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்துக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட இவர்கிட்ட 6300 கோடி ரூபா சொத்து மட்டும் இருக்கான். வருஷத்துக்கு 200 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்றாராம். வருஷத்துக்கு இல்ல, மந்த்லின்றாங்க. அதாவது இந்த மனுஷன் நம்ம சென்னையில 2 ஷோரூம் தான் வச்சுக்கிறாப்புல. அந்த 2 ஷோரூம்ல இருந்து மாசம் 200 கோடி தட்டி தூக்குறாரு. இதுல இருந்து சில்லற காசு, பிசாத்து காசு தூக்கி போட்டு ஒரு படத்தை எடு, நம்மளும் வந்து சோசியல் மீடியால வளம் வருவோம், நம்மளும் தேட்டர் நம்மளுக்கு பேனர் வைக்கட்டும். நம்ம பார்த்தா ரஜினிக்கு பேனர் வைக்கிறாங்க, கமலுக்கு பேனர் வைக்கிறாங்க, விஜய்க்கு வைக்கிறாங்க, நம்மளுக்கு வைக்கட்டுமே அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு சினிமா உள்ள வந்தவர் தான். முதல்ல இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண படம், ஊருக்கே தெரிஞ்ச படம், லெஜண்ட் அப்படின்ற படம் தான். இந்த படத்தை ஜேடி இயக்குனாங்க. ஆனா சரியா போலனா கூட ட்ரோல் மெட்டீரியலா மாறினாலும் இவர் யார் என்பதை இவர் உலகத்துக்கு அட்டவணை போட்டு காட்டி விட்டார் அல்லவா. ஸோ எல்லாருமே இப்போ லெஜண்ட் சரவணானா யார் அப்படின்னு நல்லா தெரியும். இப்போ இரண்டாவதா கருடன் படத்தை இயக்கின துரை செந்தில்குமார் அவர்களோட கூட்டணி போட்டிருக்காரு. பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறாரு. இவரோட கார் கலெக்ஷன் மட்டும் 25 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காரு. இன்னும் வாங்குவாரு. ஏன்னா சொத்து 6300 கோடி இதெல்லாம் வாங்காம இருப்பாரு. சோ இவரும் பார்ன் வித் சில்வர் பெரிய கரண்டி தான். ஆறாவதா சொல்ல போறது விஜய் வசந்த் அவர்கள். 41 வயசாவது. இவர் முதல்ல சென்னை 6,28 அப்படின்னு ஒரு படத்துல பார்த்திருப்போம். இவர் அப்பா யார் அப்படின்றத அஜித் அந்த படத்துல சொல்லிட்டாரு. பெரிய வசந்தன்கோ கேட்ட எழுத்து மூடுறாம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இல்லையா. ஏன்னா வசந்தன்கோ அவர்கள் உழைத்து முன்னேறியவர். அவரோட பையனும் உழைத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு எம்பி ஆயிட்டாரு. இப்போ அது மட்டும் இல்லாமல் தமிழிசை சவுந்தரராஜன் உங்களோட சொந்தக்காரங்களாம் விக்கிபீடியா படிக்கும்போது நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருந்து தான் சில விஷயங்களெல்லாம் நான் உருவி உங்ககிட்ட சொல்லுவேன். கம்பெனி சீக்கிரட்டை வெளில சொல்லாதரா அப்படின்ற மாதிரி என் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது. இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிட்டு போவோமே. எவ்வளோ நாள் தான் நம்மளும் வந்து எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறது. சீக்கிரமா பல பேர் மாட்டுவானுங்க அந்த மாதிரி. ஸோ ஓகே, இவரோட வருஷத்துக்கு டேர்ன் ஓவர், அதாவது இவரோட தந்தையோட டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96 ஷோரூம் இருந்ததுங்களாங்க சவுத் இந்தியா ஃபுல்லாக. 4000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க 2018 வரைக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் நடிகர் மற்றும் அரசியல் பிரமுகரான விஜய் வசந்த் அவர்கள். ஸோ அவர் கஷ்டத்துக்காக வந்திருப்பாரு. சினிமாவில் நடிச்சு நான் ஒரு வீடு கட்டணும், ஒரு பிளாட் வரணும், அந்த மாதிரியே வந்திருப்பாரு. யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம விஜய் வசந்த் அவர்களோட சொத்து மதிப்பு மட்டுமே 48 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அசையும் சொத்து 13 கோடி, அதுக்கப்புறம் அசையா சொத்து மீதி கோடி, டோட்டல் 53 crores அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரோட குடும்ப சொத்து மட்டுமே 300 கோடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவர் வந்து உண்மையா சொல்லுங்க, கஷ்டத்துக்காக சினிமாவுக்கு வந்தாரா? ஏழாவதா நடிகர் விஷால் அவர்கள் வந்து இன்னைக்கு பண்ற அட்ராசிட்டி எல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்னப்பா இது, இந்த பையன் சைக்கிள்ல வந்து நிற்கிறான், பெட்ரோல் போட காசு இல்லைன்னு மேடையில மைக்க பிடிச்சி பேசுனுங்கிறாப்புல, இருக்கிற காரெல்லாம் வித்துட்டு இனோவா மட்டும் தான் ஆகுதுன்றாப்புல. என்ன ஒண்ணுமே புரியலையா? அண்ணா நகர்ல இருக்கிற அந்த 9 பெட்ரூம் பிளாட்டை என்ன பண்ணாரு? ஏங்க நான் சொல்லுங்க, அவரோட தந்தையான ஜி.கே. ரெட்டி அவர்கள் சொல்லிட்டாரு. ரொம்ப நேர்மையான மனுஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா ரொம்ப நேர்மையான மனுஷன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவார். எதுவாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட இன்டர்வியூஸ்லாம் நான் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவரு நிறைய விஷயங்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. நல்லா அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க, சினிமாவுள்ள வரணும்னு ஆசை தான். ஆர்மியில இருக்கும்போது அந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தெல்லாம் வச்சு நான் 2 படம் எடுத்தேன். ஐ லவ் இந்தியா, அதுக்கப்புறம் இன்னொரு படம் கண்டாங்க சரத்குமார் வச்சு மகாபிரபு, ரெண்டுமே அட்டர் ஃபிளாப்பு. சரி மறுபடியும் இதுல இருந்து நம்ம வெளில போயிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற கொஞ்சம் மீதி காசுல மார்பிள் பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த ஒரு பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்தினா அந்த பிசினஸ் வந்து மிகப்பெரிய பிசினஸா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்த ரெவன்யூ வச்சு தொடர்ந்து என் பையனை ஹீரோ ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி விஷால் அவர்களை வச்சு கடைசி வரைக்கும் நான் தான் படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் விஷால் அவர்களை சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு மீதி கரியர் அவரே பார்த்துக்கிட்டாரு. ஸோ கடைசி வரைக்கும் எந்த ஒரு ப்ரொடக்ஷன்லயும் போய் நடிக்காம சொந்த ப்ரொடக்ஷன்ல நம்ம நடிகர் கார்த்தி மாதிரி நடிச்சிட்டு இருந்தாலே ஷாட் நம்ம விஷால் அவர்கள் தான். அப்போ கார்த்தி கூட இந்த லிஸ்ட்ல சேர்க்கலாமே, அவரும் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, கார்த்தி அவர்களோட தந்தையான சிவகுமார் அவர்கள் ஒரு பணக்கார ஒரு தந்தை தான். பட் இருந்தாலும் விஷாலோட அப்பா ரேஞ்சு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சூர்யா அவர்கள் மற்றும் கார்த்தி அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமைக்கு முக்கியமான காரணமே அவங்க 2 பேர் தனியா வாழ்ச்சி அவங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணனாலதான் அந்த வெல்த். பட் விஷால் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கும் இந்த படத்துல இருந்து வர ரெவன்யூ வச்சு விஷால் அவர்கள் இவ்வளவு பெரிய பணக்காரா ஆனாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ அப்படின்றதான் என்னோட ஆன்சரு. ஏன்னா ஜி.கே. ரெட்டி அவர்கள் அன்னைக்கு போட்ட விதையில முளைத்த காளான்கள் தான். இருந்தாலும் ஒரு பேஷனுக்காக ஒரு ஜாலிக்காக சினிமாவில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் விஷால் அவர்களும் ஒரு சிறந்த நடிகர் தான், ஒத்துக்கிறேன் அவ்வளவுதான். ஸோ நண்பர்கள் இந்த லிஸ்ட்ல ஒரு 7 பேரை சொல்லிடுறேன்னா இன்னும் நிறைய பேரை சொல்லலாங்க. அவங்களாம் எக்ஸாக்ட்லி பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் தன்னோட சொந்த உழைப்புல முன்னேறினவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சினிமா ஒரு பேஷனா எடுத்துக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. பட் இந்த லிஸ்ட்ல நான் சொன்னது கொஞ்சம் பேர் தான். இந்த சினிமாவுக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவோமே ஜாலியா அப்படின்ற மாதிரி வந்தவங்க தான். இன்னும் நிறைய பேர் என்ஜாய் பண்றதுக்காக சினிமாலாம் வந்துக்கிறாங்க. அவங்களாம் அடுத்த வீடியோல பேசுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.